அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அறிவுன்றது ஒரு வாசனை. சொல்லுங்க. கேரக்டர் இஸ் லைக் அ பர்ஃப்யூம். நம்முடைய சுபாவம், நம்முடைய செயல்கள், நம்முடைய அறிவு என்பது எதுக்கு சமமானதான்? ஒரு செண்டுக்கு சமமானது. இப்போ யாராச்சும் வர்றீங்க, வர்ற வழியில் நமக்கே தெரில, எதையோ அசிங்கத்தை மிதிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாம் உள்ள நிற்கிறோம். அந்த வாசனை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? அனுபவிப்போம். எப்படி இருக்கும்? டாய்லெட்டை மிதிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு 50 பேர் இருக்கோமா, நானே மிதிச்சுட்டு வந்தேன், அந்த வழியை நானே ஏற்றுக்கிறேன், மிதிச்சிட்டேன், நடுவில் நிற்கிறேன், இது எங்கேயோ மிதிச்சு வந்து போலவே. யார் பக்கத்தில் வந்தால் என்ன வருது? நாத்தம் வருது. யார் மிச்சான்னு தெரில, ஆனால் யார்கிட்ட தான் நாத்தமே இருக்குது. நான் யாரை கெஸ் பண்ணிட்டு இருப்பேன்? இந்த பொண்ணு மேலே, அந்த அக்கா மேலே, அந்த அண்ணன் மேலே, இவர் மேலே, இந்த இவன் மேலே, இவன் சந்தேகமாக இருக்குது. ஆனால் நாத்தம் யார் மேலே தான் இருக்குது. பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒய் எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் வாசனை தானா வெளியே. பொருள் மறைந்திருக்கலாம், ஆனால் வாசனை தானா வெளியே வந்துடும். துர்நாற்றம் அப்படி தான், நல்ல வாசனை அப்படி தான். அதனால தான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு யார் அறிவையாம்? என்னைய பார்க்கும்போது இயேசுவை பார்க்குற மாதிரி எல்லா இடம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்துகிற நபர்களாக யார் இருக்கிறோமா? புரியல, திரும்ப ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும், நான் வேலைக்கு போனால், 100 நாள் வேலைக்கு போனால், இல்லை என் வீட்டில் இருந்தால், மாமியார் வீட்டுக்கு போனால், மருமகன் வீட்டு, எங்கே போனாலும் இவங்க பேச்சு, இவங்க செயல்கள், இவர்களுடைய சிந்தனைகள், இவர்களுடைய சுபாவங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. மற்றவங்கள மாதிரி இவங்க இல்லை, இவங்கள்ட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்றத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. வெற்றினா உடனே என்ன பண்ணிடுவோம்? கடனை கட்டிட்டோம், வியாதியை ஜெயிச்சிட்டோம், அது இல்லை. வெற்றினா ஒரு பாவி இடறுகிற அந்த எல்லா இடங்களிலும் நம்மளை ஜெயிக்க பண்ணுகிற இடம். ஏன்னா பைபிள் அந்த இடத்துல சொல்ல வர்ற வெற்றின்றது இந்த வெற்றி தான். ஒரு பாவியால் எங்கெங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதோ அங்கெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவனால் வாயை மூட முடியாத, பொறுக்க முடியாத இடத்துல என்னால் பொறுத்துக்கிட்டு சகித்துக்கிட்டு மேல் தாடையோட என் நாக்கை ஒட்டிக்கிட்டு அமைதியாக கத்தற்காக காத்திருக்க முடியுன்ற ஒரு மனதைரியம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வெற்றி. ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? நான் எங்கே போனாலும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களுக்கு வெளிப்படுத்த தேவனுக்கு. அடுத்த வசனம் போடல. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். என்னவா? தேவனுடைய நற்கந்த. ஒருத்தனுக்கிட்ட மரண வாசனையா என்னை காட்டுறேன், இன்னொருத்தனுக்குள்ள என்ன வாசனையா காட்டுறேன்? ஜீவ வாசனையா காட்டுறேன். போடுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாக. பாருங்க, கெட்டு போகிறவனுக்குள்ள நான் எப்படிப்பட்ட வாசனையை காட்டுறேனா? எங்க இருந்து வருதான்? ஐயோ, எங்க இருந்து வருதான்? அந்த மரண வாசனை எங்க இருந்து வருது? வெளியே இருந்து வருதா இல்லை எனக்குள்ள தான் வருதா? அப்படிதான் போறது. கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள என்ன ஆக்டிங் கொடுக்குறோம்? ரட்சிக்கப்படாதவன்கிட்ட என் சுபாவம் செயல்கள்லாம் எப்படி இருக்கான்? உலகத்தான போலவே இருக்குது. சர்ச்சுக்கு வந்துட்டா ஜீவனுக்கு எதுவான. இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. அடுத்த வசனம், ஜீவனுக்கு ஜீவனாசம் இருக்கிறோம், இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன். அல்லேலூயா. லிட்டரலாக இந்த மீனிங், அதாவது இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்னன்னா, நான் இப்போ என்னோட இன்டர்பிரேட்டில் சொல்கிறேன். நம்ம அப்படி தானே வாழ்கிறோம். ரட்சிக்கப்படாத உலகத்தான போயிட்டா நம்ம என்ன ஆயிடுறோம்? ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா இப்போ தான்
9 மணி பஸ்ஸுக்கு இறங்கி பரலோகத்துலேருந்து இறங்கி டேரெக்டாக சர்ச்சுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் யாரும் வந்துருக்கீங்களா? எங்கேருந்துமா வந்தீங்க நீங்கள்? உங்களெல்லாம் பார்த்தா டேரக்ட் டு ஹெவன், பரலோகத்துலேருந்து இறங்கி இப்போ தான் ஷிஃப்ட் ஆகி உள்ளே வந்த மாதிரி இருக்கிறீங்க. நான் பேசுறது யாருக்கு தான் பேசுகிறேன்? நான் கைது இந்த பிரசங்கம் வேறு யாரோடையும் பேசலை, தேவன் என்னோடு பேசுகிறார். குறிப்பாத்து மண்டையிலே அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு கல்லை என் நெத்தியிலே அடிக்கிறார். பேசிக்கொண்டே நானும் எனக்குள்ளே குற்ற மனசாட்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். உங்களை ஒத்துக்கிறவங்க கை ஒத்துங்க. நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. நான் எனக்குள்ள இன்னும் தேவனுடைய நல்ல வாசனைகள் வெளிப்பட வேண்டியிருக்குது. இன்னும் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னுடைய சுபாவத்தை பார்க்க வேண்டியிருக்குது. இன்னும் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களை விசாரித்து என்னுடைய செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வதன் மூலமாய் கிறிஸ்துவினுடைய நற்கந்தத்தை நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே, என்னுடைய வேலைக்குள்ளே, என்னுடைய இடத்துக்குள்ளே நான் அதை காண்பிக்க தேவன் விரும்புகிறான்னு எத்தனை பேசப்படுறீங்க? தரியூர் ராஜா அவனை கொண்டு போய் சிங்கக்கேபியில் போட்டவனே அதிகாலையும் இருட்டோட இருந்துச்சு என்ன சொன்னான்? இடைவிடாமல் ஆராதிக்கிற. அப்போ அவனை குறித்து என்ன டெஸ்டிமனியை வந்து அங்கே தானியேல் ஒரு ராஜ்யத்துக்குள்ள, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்பதற்கான அடையாளத்தை வச்சிருக்கிறாராம். அவன் எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன் அப்படின்றத தாவீது சொல்லலை. அவனுடைய செயல்களை பார்த்து தரியு ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க. உடனே அவன் சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க, நான் உமக்கும் தேவனுக்கும் முன்பாக நீதி கேடு செய்ததில்லை, ஆகையினால் தேவதூதனை கர்த்தர் அனுப்பி என்னை அவருடைய வாய்களை கட்டி என்னை தப்புவித்தார். எதுக்கு? சும்மா இடைவிடாமல். அவனுக்கு என்ன தெரியுது? எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் பண்ண ஸ்தோத்திரத்தினால் மட்டும் காப்பாற்றப்படலை, உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் என்னுடைய கேரக்டரில் நான் கரெக்டாக இருந்தேன், நீதி கேடு நான் செய்யவே இல்லை. ஆனபடியினால் சிங்கத்தின் வாய்களை கர்த்தர் தூதனை கொண்டு அடைத்தார். எதனை புரிஞ்சு உங்களுக்கு? நம்முடைய கேரக்டர், நம்முடைய செயல்கள், நம்முடைய உண்மைத்தன்மைக்கு இவ்வளவு பவர் இருக்குது, இப்படிப்பட்ட வல்லமைகள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்குள் இருந்து நான் போகிற எல்லா இடங்களிலும் அவர்கள் இஸ் அ டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. ஆமான் போயிட்டு அகாசுவ ராஜாட்ட சொல்கிறான், நம்முடைய தேசத்தில் 127 நாடுகளையும் பரம்பி இருக்கிற ஒரு ஜனம் யூதர்கள் என்ற இந்த ஜனம், இவர்களுடைய செயல்களும் இவருடைய பேச்சும் விகற்பமாக இருக்கிறது. இவங்க டோட்டலாக எப்படி இருக்காங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம ஆட்களுடைய கேரக்டரோட இவங்க என்ன பண்ண மாட்டுறாங்க? மிங்கிளாக மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் கீழே விழுறாங்க, மொர்தெகாய் மட்டும் கீழே விழுற மாட்டேங்கிறான். ஏன்டா விழ மாட்டேங்கிறானா? ஏன் தேவனை தவிர எவன் காலையும் நான் விழமாட்டான். அவன் கடவுளை பற்றி என்ன பண்ணுறான்? வைராக்கியமாக இருக்கிறான். இதன் நிமித்தம் கோபம் வந்துச்சு. அல்லேலூயா. அவனுடைய தேவபக்தியின் நிமித்தம் வந்த கோபத்தினால மொர்தெகாயை அழித்தது, ஆமானை அழித்தது மொர்தெகாயினுடைய தேவ பக்தியை தவிர அவனுடைய யுக்தி கிடையாது. புரியுது? ஆமீன் சொல்லுங்க. மொர்தெகாயை கொல்லணுன்ட்டு ஆமான் 1000 பிளான் பண்ணான். ஆமானை கொல்லணும்னு சொல்லி மொர்தெகாய் ஏதாச்சும் ஒரு சின்ன பிளான் பண்ணானா? ஏதாச்சும் ஒன்று பண்ணானா? அவன் ஒன்றுமே பண்ணலை. அவன் ஒழுங்காக தேவனை தேடினான். வீட்டுக்கு போனான், மனைவி கேட்டா, அவன் யூதனாக இருந்தால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போகிறது வாய்ப்பே கிடையாது. உன்னால் அவனுக்கு முன்னாடி நிமிர்ந்து நிற்கவே முடியாது. காரணம், அவன் தேவ மனிதன், அவன் சுபாவத்தில் உண்மை உள்ளவன், அவன் தன்னுடைய காரியத்தில் கரெக்டாக இருக்கிறான். அதனால் அவனை நம்மளால் என்ன பண்ண முடியாது? வீழ்த்த முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பேன், திரும்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. கோலியாத்தை தலையை வெட்டி கையோடு கொண்டு வந்தான் யாரு? குமரேசன். யாரு? அப்புறம் என்ன புதுசா சொல்லுங்க? அது யாரு? தாவீது கொண்டு வந்தான் இல்லையா? இதை பார்த்தோன்னே சவுல், ஏய் இவ்வளோ பெரிய ராட்சசனை கொண்டுட்டியே அப்படின்னு பயந்தானா? எப்போ பயந்தான்? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், யாராவது கரெக்டாக சொல்லுங்க. எப்போ சவுல் தாவீதுக்கு பயந்தான்? 1 சாமுவேல் 17 இருக்குது. அவன் போகிற எல்லா இடத்திலும் தாவீது புத்திமானாய் நடக்கிறான் என்பதை சவுல் அறிந்து அவனுக்கு அவன் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏங்க இப்போ தான் ஒரு 2-3 மாதம் முன்னாடி பேசியிருப்பேன் நான் இந்த வசனத்தெல்லாம். வசனம் 15 வாசிங்க. 18-15.
அவன் மகா புத்திமானாய் 14-15. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பக்கத்துல சொல்லுங்க, வீரத்தை பார்த்து பயப்படல, ஞானத்தை பார்த்து பயந்தான். சொல்லுங்க, நீங்க உர்ற சவுண்டால யாரும் அடங்க மாட்டாங்க. உங்களுடைய கரெக்டான எந்த இடத்துல எவ்வளோ பேசணும், யாருக்கிட்ட எதை பேசணும், எங்கே எப்படி இருக்கணும், ஏன் எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும், எங்கே எப்படி அமைதியாக இருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களை கண்டு தானாக பயப்படுவாங்க. அல்லேலூயா. பயம் வரும். எதுக்கு வரும்? வீரத்தை கண்டு இல்லை, அவனுடைய சரியான பக்தியான ஒரு நடக்கையை கண்டு அவன் பயந்துருந்தானா. புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் சவுண்டு போட்டு அடக்க நினைக்கிறீங்க இல்லையா, அப்படிலாம் யாரும் அடங்க மாட்டாங்க. இன்றைக்கி செய்தி ரொம்ப பியாரான ஒரு செய்தி என்னென்னா, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட உங்களுடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் அதை தான் பார்க்குறார். உங்களுடைய ஆவிக்குரிய கிரியைகளை பார்த்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனோடு கூட வருது. உன்னுடைய ஜபத்துக்கான பலன் கூட வரல, உபவாசத்துக்கான பலன் கூட வரல. நம்முடைய செய்கை, அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு. யார் சொன்னா இதை? போவா சொன்னார் ரூத்தை பார்த்து, அவள் செய்கைக்கு தக்க பலனை அவளுக்கு கொடுங்கள். உன்னுடைய பழைய லைஃப் பார்த்தேன், உன்னுடைய புது லைஃப்பை பார்த்தேன், நீ எவ பின்னாடியும் போகலை, எவ பின்னாடியும் போகல. முந்தின நடக்கை பார்க்கலாம் உன்னுடைய நடக்கை இப்போ ரொம்ப உத்தமமாக இருக்கிறது என்று நான் சொல்லலை, ஊரார் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற கனி. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது கனி கிடையாது, கேரக்டர் தான் கனி, சுபாவம் தான் கனி, நம்முடைய செயல்கள் தான் கனி. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆச்சா புச்சான்னு ஜெபம் பண்ணுற 1008 பேர், பேசிக்கான அடிப்படையான பல காரியத்தில் இன்னும் அவங்க என்ன ஆகலை, வரல. அல்லேலூயா. புரிந்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள். வீரத்தில் யாரையும் நீங்கள் அடக்க முடியாது, ஞானத்தில் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அடக்கலாம். இயேசுக்கிட்ட நீங்கள் இருக்கும்போது அந்த நற்கந்தம் தானாக உங்களுக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. வீணரை பின்பற்றுகிறவன் தானும் வீணனாவான், அது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நான் செய்தி முடிச்சிடுறேன். இயேசு ஒரு பயங்கரமான நபர். அவரை நீங்கள் புரிந்து கொண்டு அவரை நீங்கள் இயேசுக்கிட்ட கற்றுக்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு பைபிளை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ அதை பற்றி கவலையே இல்லை. அட்லீஸ்ட் மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை தண்ணி மனப்பாடமாக பண்ணுங்க, நல்லா படிங்க, திரும்ப 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 ஒரு கோடி முறை வேணால் நீங்கள் படிங்க. அதை படிக்கும் போதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க, இதில் நான் எங்கெங்கெல்லாம் திருந்தணும், இதில் நான் எங்கெங்கெல்லாம் சரியாகணுன்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணம் தான் புதிய ஏற்பாட்டுடைய மலை பிரசங்கம். அல்லேலூயா. அந்த 5, 6 வசனம், 5, 6, 7 3 அதிகாரத்தை உங்களால் கடைப்பிடிக்க முடிஞ்சுன்னா 99.9 நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தகுதியாக இருக்கிறீங்க. சும்மா வாயில் சொல்லலாம், இப்போ செத்தா நான் பரலோகம் முடிவேன், இங்கே கண்ணை மூணு நான் கண்ணம் போயிடுவேன், செவிட்டு மேலே அடித்து பரலோகம் துரத்தோம், ஓடங்கிட்டு எங்கே வந்த நீ, அட்ரஸ் தப்பாக வந்துட்டேன்ட்டு. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. யாரையும் நம்ம அவனவன் கிரியை அவனோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அங்கே 2 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம யாராக இருக்கோமா, கிறிஸ்துவின் அம்மா. இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு மேக்கப் செட்டு. சொல்லுங்கள், என்னதுங்க? சொல்லுங்களேன், காட்டுங்க. இது என்னதுங்க? இது ஆம்பளை பையனுக்கு தான். இது ஒரு மேக்கப் செட்டு. சொல்லுங்கள். இது நம்மை அழகுபடுத்துகிற உபகரணம். இதை சரியாக எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சூப்பராக மாற்றிடும். இந்த செய்திக்கு அப்புறம் உங்களால் சில விஷயத்தை, சில 3 பொய்களை இன்றைக்கே குழி தோண்டி சர்ச்சில் புதைச்சிட்டு போயிருங்க. நிறையா நேரம் ஜெபம் பண்ணுறதுனால நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன். யார் தான் தேவனுக்கு பிரியமானவன்? தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களை தான் தேவன் பிரியமாக ஏற்றுக்கிறார். பல வரங்கள் செயல்படுது, ஓ நீ யாருன்னே தெரியாதுன்றாரு. அப்படிதான் போடுறது. நான் தீர்க்கதரிசனம் சொன்னோம்,
பேய்களை துரத்தணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், நீ யாருன்னே தெரில பண்ணுறாரு. கேரக்டர்ஸ் வெரி மஸ்ட். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியது இட்ஸ் வெரி மஸ்ட். சொல்லுங்கள், என்னுடைய சுபாவம் தேவனுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறது. என்னுடைய செயல்கள், நான் செய்ய வேண்டிய கடமை, என் குடும்பத்துக்கு என்னை கர்த்தர் நற்கந்தமாய் மாற்றி வைத்திருக்கிறார். மூன்றாவது, என்னுடைய சமுதாயத்தில் நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை, கிறிஸ்துவின் நற்கந்தை எனக்குள்ளேருந்து வெளிப்படுது. நீங்கள் பேசும் செய்தியினுடைய மூன்று பாயிண்ட். ஒன்று, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நீதி என்னை நற்கந்தமாய் காட்டுகிறது. இரண்டாவது, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி வாழணுன்றதை வாழும் பொழுது அவர்கள் ஆதாயமாக்கப்படுகிறார்கள். மூன்றாவது, என்னுடைய சமுதாயத்தில் செய்ய வேண்டியவர்கள் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விசாரிக்கும் பொழுது அவர்களும் எனக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் இயேசு பூமிக்கு வரமாட்டார். என்னை பார்க்கும்போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்குது. இதை வாசி நம்ம முடிச்சிடலாம். அந்த வசனம் வாசிங்க வைப்போம். பேதுரும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்களும். அப்போஸ்தலர் 4:13. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். என்ன சொன்னாங்களா? நிச்சயமா இவ்வளோ ஞானமாக பேசுகிறான், இவன் ஒரு படிப்பறிவில்லாதவன், இவன் ஒரு பேதமை பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு நபர். ஆனால் இவங்க பேச்சை பார்த்தா இவ்வளவு ஞானமாக இருக்குது, இவங்களுடைய செயல்களை பார்த்தா இவ்வளோ விகற்பமாக இருக்குது. நிச்சயமாக இவங்க இயேசுவோடு இருக்கிறதுனால தான் இவங்களால் இவ்வளவு, அவங்க வரங்களை குறித்து அவங்க ஆச்சரியப்படலை. அந்த வசனம் நல்லா போடுங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் சும்மா பேசலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முடவனை நடக்க வச்சுருக்காங்க. அல்லேலூயா. ஒரு கூடனை பார்க்க வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஜனங்க அவங்க பண்ண மிராக்கிள்ஸை பார்த்து அவங்கள ஆச்சரியப்படலை. அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால், அவங்கள பற்றி நல்லா தெரியுது, இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, இவனுக்கு படிப்பறிவு இல்லை, இவனுக்கு வந்து ஒரு பேசிக்காக சொல்லுவான்ல, ஒரு 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 நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணக்கூட, அதுதான் அந்த பேதமை உள்ளவர்கள். பேசிக் நாலேஜ் ஒன்று, பரட்டை மண்டை மாதிரி கூடாது, ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக போடணும், அழுக்கு ட்ரெஸ் போட. மீன் பிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? யோகி பாபு மாதிரி தலை அப்படிதானடா, சட்டை அது இதெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல. அவங்க எப்போவுமே அவங்க மேலே என்ன வரும்? ஒரு மீன் வாசனை. கலிலேயர்கள்னா ஸ்லம் ஏரியாவில் வாழ்கிற ஜனங்க. ஸ்லம் ஏரியாவில் உள்ளே போயிருக்கீங்களா? புரியலையா? ஸ்லம் ஏரியானா தமிழ் சொல்லுங்க. இந்த கூவம் அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? போனாலே தனியாக தெரியும் நம்ம ஏரியாவில் வந்துட்டோன்னு சொல்லி, தலை என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மாதிரி அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள் என்று. இப்போ அவனை பார்த்தா இது அவனை மாதிரியே தெரியலை. டோட்டலாக அவன் ஃபுல்லாக கேரக்டராகவே சேஞ்ச் ஆகிட்டான். எத்தனை பேர் ஆண்டு பேசியிருக்கிறார்? புரிந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னது? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை தான் கற்று விரும்புகிறார். இங்கிலீஷில் தான் பஞ்சு கரெக்டாக இருக்குது, தமிழில் சரியாக பஞ்சு வரல. சொல்லுங்கள். அதனாலம்மா செப்புங்க. சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் கீழே போய் அவங்க தலையை பேரை சொல்லிடுவேன். இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட, நான் கையை பிடி சொல்கிறேன்ல, கையை எடுத்து, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை விட ஃப்ரூட்ஃபுல் லைஃப் தான் பரலோகம் எதிர்பார்க்குது. ஜெபத்தை இல்லை, செயல். வேத வசனம் இல்லை, செயல். தரிசனம் இல்லை, செயல். புரிஞ்சா உங்களுக்கு? எதை தான் தேவன் விரும்புகிறாராம்? சொந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியதில் நீங்கள் செய்யலைன்னா பின்னாடி ஒரு பிசாசு தானாக வந்து தான் செய்ய வேண்டியதை செய்யும். பைபிளில் 2 பேர் எடுத்துக்காட்டுக்கு இருக்காங்க. நம்மள 2 பேர் அப்படி ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். பரிசுத்தவானந்தா பத்தாது, நல்லவனாக இருக்கணும். சொல்லுங்க. பரிசுத்தவான் வேற, நல்லவன் வேற. நல்லவன் வேற,
பரிசுத்தவான் வேற, பாவி வேற, கெட்டவன். ரட்சிக்கப்பட்டு நம்மள பாதி பேர் என்னவா இருக்கிறோம்? கெட்டவங்களா இருக்கும். ஏன் கெட்டவங்களா இருக்கும்? விசாரியாமல் போனபடினார். ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் போடுங்க. நான் இன்னைக்கு நிறைய நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்து வசனம்லாம் எடுத்துருந்தேன். கடைசியில் பைபிளை கூட திறக்க முடியாமல் போயிடுச்சு. நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு உண்டாகும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சிலர் தங்களுடைய நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு சேதப்பட்டது எது? விசுவாச கப்பல் சேதப்பட்டுச்சு. கப்பலில் இருக்கிற எல்லா பொருளும் சேர்ந்து சேதப்பட்டு போய்விடும். சொல்லுங்கள், நல்ல மனசாட்சி தான் உங்கள் விசுவாச கப்பலை தாங்கி பிடிக்கிற நங்கூரம். நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், நல்ல மனசாட்சி, இரக்கமுள்ள மனசு, உண்மை உள்ள மனசு, கனிவுள்ள மனசு, தாம் பிள்ளைகளுக்கு, தாம் புருஷனுக்கு, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற அந்த நல்ல மனசு தான் விசுவாச கப்பலுடைய பாதுகாப்பு கவசம். இங்கே சரியா இல்லைன்னா மொத்த ஜபமும் மொத்த வேதவாசிப்பும் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் குப்பை. ஆமாவா இல்லையா? கண்ணம் போடுங்க, இதே கையை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினச்சிக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்யலை, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை. இன்னும் இன்றைக்கி நான் பார்க்குறேன், வாலிய பிள்ளைங்க எந்திரிச்சா பெட்ஷீட்டு படித்து வைக்க தெரியல, ஒரு சட்டிப்பானை கழுவ தெரியலை, வீட்டில் யாரோ ஒன்று கிடக்கும் வயசானது, நீ செய், அவன் இருக்க வரைக்கும் தான். நான் நல்லா பார்க்குறேன், நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால வேறு வழியில் பிசாசு உள்ளே பூந்து உட்காந்தவங்கள குடஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு மனுஷன் எல்லா பாரத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாரத்தை போய் சுமக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. அதனால் உங்கள் மேலே பிசாசு வைக்கிற பாரங்களை நீங்கள் சுமந்து தான் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது? எதனால்? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விசாரிக்க வேண்டிய இடத்துல நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய கணவனை, நம்முடைய உறவுகளை, சபையை விசாரிக்காமல் போயிருக்கீங்க. எஸ், இப்படி ஒரு வசனம் ஒன்று இருக்குது, பைபிள் அப்படி இருக்குது. அவர்கள் எப்படி போட்டிருக்குன்னா, மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மந்தையிலே கடா இருக்கையில் அவர்கள் சூம்பினதை பலிபீடத்திலே பலியிடுகிறார்கள், அதை கேட்டால் அது தவறு இல்லை என்று எண்ணுகிறார்களாம். மல்கியாவில் இருக்குது, வீட்டில் போய் கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கணும். 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்தை விசாரிக்காமல் போகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் கட்டி சுகமாக இருக்கிற காலம் இதுவே என்று நீங்கள் எண்ணுகிறபடியினால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரதை நான் ஊதி போடுகிறேன். ஒருவனும் போத்தி கொண்டாலும் குளிரவனுக்கு அடங்கலை. தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்குதே, நீங்கள் அதை விசாரிக்கலையே. இன்றைக்கி 4 காரியத்தை விசாரிக்கணும். 1, உங்கள் வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யணும். 4 மணிக்கு 3 மணிக்கு ஜெபம் பண்ணி முக்கியம் இல்லை. 8 மணிக்கு வேலைக்கு போகிற புருஷனுக்கு சோறு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 9 மணிக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு சோறு இருக்கணும். 8 மணிக்கு வீட்டு வாசல் சுத்தமாக இருக்கணும். சர்ச்சுக்கு போகுது பாரு, வீடு குப்பமாக இருக்குது, ஒருத்தன் சொல்லக்கூடாது. அப்போ புறஜாதிக்காரன் ஒருத்தன் உள்ளே வந்தானா, எவ்வளோ நீட்டாக இருக்குது சொல்லணும். இதுதான் அந்த ரட்சிக்கப்பட்ட வீடுடைய அழகு. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க அதை? அல்லேலூயா. உங்களால் முடிந்ததை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, பாமர மக்களுக்கு செய்யுங்க. அதுதான் மாசற்ற சுத்தமான பக்தின்னு 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம். 3வது பக்தி என்ன? நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்முடைய வீட்டுக்கு முதல்ல, 2வது செய்ய வேண்டிய கடமைகளை நம்முடைய கணவன், நம்முடைய பிள்ளைகளுக்கு, சுற்றி உள்ள மனுஷர்களுக்கு, தேவ சபைகளுக்கு நம்மளால் இயன்றதை நம்ம உத்தம இருதயத்தோடு செய்யணும். சொல்லுங்கள், தாவீது வீரத்தினால் பயப்படப்படவில்லை, சவுலுக்கு அவனுடைய ஞானத்தினால் பயந்தான். இன்றைக்கி நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாருடைய சுபாவங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். எஸ், பிரைஸ் லார்ட். இது வெறும் அபிஷேகத்திலேயோ அந்நிய பாஷை பேசுறதுனாலேயோ வர்றது கிடையாது. இது மனம் திரும்புகிறதுனா, புத்தி தெளிவாக, அதாவது 12ஆம் அதிகாரத்தை சொல்கிறார் இல்லையா, உங்கள் மனம் புதிதாகிறதுனால்
மறுரூபமாகுகிறீர்களே தவிர ஜபிக்கிறதுனால மறுரூபமாகிறீர்கள், அந்நிய பாஷை பேசுறதுனால மறுரூபமாகிறீர்கள், பைபிள் வாசிக்கிறதுனால மறுரூபமாகிறீர்கள், இப்படி சொல்லப்படலை. உங்கள் மனம் புதிதாகுதுனால், நான் அப்படி பண்ணுறது தப்பாக இருக்குல்ல, ஒருவேளை இதனால் கூட சில பிசாசுகள் எங்கள் குடும்பத்தில் பெரிய தாக்குதல்களை, பொருளாதாரத்தில் பெரிய தாக்குதல்களில், வேலையில் பல தாக்குதல்களை கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி நான் இறங்குறேன், என்னை எதிர்க்கிறவர்களை, என்னை சபிக்கிறவர்களை, நான் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன். நிச்சயம் நான் நம்புகிறேன், அந்த பக்தியுள்ள நடக்கையினால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சிறைப்பட்டே ஆக வேண்டும். யாரும் மிஸ் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய சகித்து வெறுத்து பொறுத்து தேவனுக்காக நீங்கள் தேவன் நிமித்தம் நீங்கள் அதை செய்கிறபடியினால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் இறங்கி அதுக்கு பதில் செய்தே ஆக வேண்டும். இதே சபையில் ஒரு தம்பி வந்தார், அரவிந்தன்னு சொல்லி, ரட்சிக்கப்படாத பையன். ஆனால் அந்த சர்ச்சில் ஒரு அம்மா அழுது 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 அந்த பேரனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்து போனதுக்கப்புறம் விளைவு என்ன தெரியுமா? அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான். இரவு பகலாக பைபிள் வாசிக்கிறான், எங்கே போனாலும் பைபிள் தூக்கிட்டு போகிறான். தெய்வம் இயேசுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். வேற யாரும் சொல்லலை. அந்த அம்மாவுடைய சுபாவம், ஒரு வார்த்தை அவங்களை எதிர்த்து பேசினதில்லை, ஒரு வார்த்தை அவங்களை குறை பேசினதில்லை, ஒரு வார்த்தை பிள்ளைங்களை சபிச்சது கிடையாது. அந்த பக்தி உள்ள நடக்கை அந்த பேரன் கண்டு இதே சபையில் அந்த பையன் தேவனுக்கு பக்தி உள்ளவனாய் மாறினான். காரணம் என்ன? அந்த தாயினுடைய சுபாவம். ஹல்லேலூயா. எனக்கு நீங்காத என் இதயத்தை இடம் பிடித்தவர்கள் அவர்கள். சகோதரி பாரதி அவருடைய அம்மா, என்னால் மறக்கவே முடியாது. அவர்களை பற்றி ஊரே சொன்ன ஒரே ஒரு சாட்சி, அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட யாரை குறித்தும் குறை பேசியதே இல்லை. உங்களை பற்றி அப்படி உங்கள் பிள்ளை சொல்ல முடியுமா? இல்லை உங்கள் கணவன் சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் தான் என்னை பற்றி சொல்ல முடியுமா? நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை முகமுகமாய் காணும்படி நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி நம்முடைய பாவங்களை, நம்முடைய கெட்ட நடக்கைகளை திருத்தி கொண்டு தேவனுக்குள் பூரணப்படும்படி நாம் அவரை நோக்கி பயணிப்போமாக. கர்த்தாவே, இந்த நாள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதிங்க. நான் நம்புகிறேன், பல மனிதர்களோடு கர்த்தர் திட்டமாய் பேசியிருக்கிறீர். இது ஒரு பெரிய ஆக்ரோஷமான சத்தங்களாக இல்லாதபடி மெல்லிய சத்தங்கள், எறும்பு ஊற ஊற கல்லும் தேய்வதைப் போல ரொம்ப ஆழமாய் உங்களுடைய விதைகளை போட்டிருக்கிறீர். அவைகள் வளரட்டும், கனித்தரட்டும், சுபாவத்தில் மாற்றங்கள் வரட்டும். 100 பேப்பர் எழுதினேன்றதை விட பாஸானன்றதாக தான் முக்கியம். எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தன்றதை விட பரலோகத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றது தான் முக்கியம். தேவனுடைய நீதிக்கு முன்பாக நான் நல்லவனாக காணப்படுகிறேன் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. எங்களை அப்படி மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சுகபலன், ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தீர்க்காயுசும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கர்த்தர் வரிய பரியந்தம் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் தலைமையில கைகளை வைத்துக் கொள்ளுவோம், சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னம் பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.